முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய பரிகாரம். அந்த பொருளை முருகனுக்கான ஒரு பொருள்னா வேல், வேலவா, அழகா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வேலுக்கு ஒரு வகையான பரிகாரம் செய்தால் நீங்கள் வேண்டியது நினைத்தது நடக்கும். வேண்டியது நடக்க வேண்டும் அப்படின்னாக்கா நமக்கு தேவையானது ஒரு சின்ன வேல். நீங்கள் அந்த கவசத்தை உள்ளே செஞ்சு வச்சுட்டீங்க, நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அது சீக்கிரமாக நடக்க தொடங்கும். நடந்து முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வைக்கிறது எதுக்குள்ள வைக்கிறீங்க? கந்தனின் வேலில், வெற்றி வேலில் வைக்கிறீங்க. அங்கே வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். சீக்கிரமாக நடக்கணும்னு மட்டும் வேண்டிக்கோங்க. நீங்கள் விளக்கேற்ற முடியல, ஐயா நான் உன்னை கவசம் பண்ணி வச்சுருக்கேன், என்னென்ன இல்லை என்னென்ன வேணும், நான் தான் சொன்னேன். நியாயமான ஒரு ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறாமே இருக்குது, ரொம்ப நாள் நோயப்பட்டுக்கணும், அதெல்லாம் எழுதுங்க. எழுதி அந்த வேல் கம்பில் சுற்றி வச்சு கவசம் செய்து விட்டு வைத்தீர்கள் என்றால் முருகா உன் திருவடிக்கான சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய முக்கியமான பிடிச்ச விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய பரிகாரம், அதாவது பரிகாரம் சொல்கிறக்கூடிய பூஜை தான் இது. எல்லாமே பரிகாரம்னாலே நினச்சிட்டு பக்தி வேற சிக்தி வேற அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. செய்யக்கூடிய பகுப்பொருள் எல்லாமே பரிகாரங்கள் தான். நம்மளுடைய அகரங்களுக்கு எங்கெல்லாம் இருக்கும்? அகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் கை நினச்சிட்டு இருக்காங்க. கரங்கள் அப்படின்னா அகரம்னா இருக்கக்கூடிய அத்தனையுமே அகரங்கள் தான். அகம் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்துக்குள்ளேருந்து எல்லாமே வடிவழகாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு அப்பமா பிடிக்கும் இறைவன் அருளால். இன்னைக்கு கார்த்திகை மாதம் என்றாலே தெய்வீக அருள். அந்த அருளும் அந்த பொருளும் சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொரு இறைவன் கிட்டையும் ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளில் முருகனுக்கான ஒரு பொருள் என்னன்னா வேல், வேலவா, அழகா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வேலுக்கு ஒரு வகையான பரிகாரம் செய்தால் நீங்கள் வேண்டியது நினைத்தது நடக்கும். எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லா தெய்வங்களுக்கையும் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன தெய்வம்னு சொல்கிறாங்க, எல்லாரும் எதுக்காக ஒரு ஆயுதத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஆயுதம் கிடையாது, ஆயுத்தம். ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்கனாக்கா அதுக்கு முன்னாடி எந்த தடைகள் இருந்தாலும் அதை உடைக்கும் கருவியாக தான் ஆயுத்தமாக இருந்தாங்க, அது ஆயுதமாக இருக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூலம் இருக்குனாக்கா அது எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், அது மூன்றாக பிரிக்கும். அதுதான் நம்மளுடைய அண்டம் கண்டம் பிண்டமாக பிரிக்கிறது தான் இது. அப்போ வேலவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுவும் பார்த்தீங்கன்னா இப்படி டைமென்ஷனில் இருக்கும். அதுவும் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான்குள்ளே பகக்கூடிய அந்த வேலை பாதியாக பிரிச்சிங்கன்னா டைமண்ட் இருக்கும். அந்த அடுத்து இது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வேல் இருக்கும், அதுக்கு கீழே தான் தண்டுவடம் இருக்கும். அதுதான் நம்மளுடைய அகம். அதன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பவமாக இருக்கும் பொழுது அகம் முருகனால் மட்டுமே அதை சித்திக்க முடியும், சிந்திக்க முடியும், சிறப்பாக்கி கொள்ள முடியும். அப்போ அந்த பரிகாரம் அதான் சொல்ல வரேன். சரிங்களா? வேண்டியது நடக்க வேண்டும் அப்படின்னாக்கா நமக்கு தேவையானது ஒரு சின்ன வேல். அது வெள்ளியாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம், கருங்காலியாக இருக்கலாம், ஏன் நீங்களே அழகாக செய்த ஒரு சிற்பமாக கூட இருக்கலாம். அந்த வேல் வேணும். அந்த அமைப்பு முருகா சரணாகதி இருக்க வேண்டும். அதில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் சந்தனம், சுத்தமான சந்தனம். காதி கிராஃப்டில் ஏதாவது வாங்கிக்கோங்க. கையில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வேலை வச்சுக்கோங்க. அந்த வேலில் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் உங்களுக்கு என்ன தேவை சின்னதாக இந்த வேலைக்கு தகுந்த மாதிரி அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நீங்கள் சுத்த போகிறீங்க. அதில் உங்களுக்கு தேவையானது எழுதுங்க. எனக்கு வேலை கிடைக்க வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், பணம் கிடைக்க வேண்டும், வாழ்க்கை கிடைக்க வேண்டும், என்ன கிடைக்க வேண்டுமோ வேண்டியது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதிடுங்க. அந்த வேலுடைய அந்த காம்பு இல்லையா, தண்டு இருக்கும் இல்லையா, அதை பொறுமையாக அப்படி சுற்றி இருங்க. சுற்றிட்டு அதில் சந்தன கவசம் சேர்க்க வேண்டும். சந்தனத்தில் 2 சந்தனம் இருக்குது. சிவப்பு சந்தனம் ப்ளஸ் சந்தனம் இருக்குது. ஏலக்காய் தூள் 3மே தேவைப்படும். ஏலக்காய் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சிவப்பு சந்தனம், ஏலக்காய் பவுடர் 3மே மிக்ஸ் பண்ணுங்க. பன்னீர் விட்டு என்ன பண்ணுறீங்க, ரொம்ப கொலன்னு இல்லாமல் அந்த வேலுக்கு நம்ம கவசம் செய்கிறதுக்கு எந்த மாதிரி இருக்கும், மருதாணி வைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் பக்குவத்தில் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பன்னீர் விட்டு நீங்கள் அந்த சந்தனத்தை ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. இப்போது அந்த பேப்பரோடு சேர்த்து கவசம் பண்ணிடுங்க. நீங்கள் முழுசாக அப்படியே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த வேல் பக்கத்துலேயே கவசம் பண்ண கஷ்டம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே அந்த வேலை வச்சு கவசம் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். கவசம் வேல் உள்ளே இருக்கணும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்ற அந்த பேப்பர் உள்ளே இருக்கணும். அழகாக வச்சுட்டு நம்மளுடைய பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றுங்க. முருகா, நான் இந்த கவசம் செய்திருக்கிறேன், என்னை கவசமாக்கிக்கொள், அதாவது எங்களை பாதுகாத்துக்கொள், என்னை முழுவதுமாக பாதுகாத்துக்கொள், என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு இந்த கவசம் செய்கிறேன், இந்த விளக்கை நான் ஏற்றுறேன். அது எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய ஆசை தான். இத்தனை நாள் 48 நாள் அப்படியே கிடையாது.
நீங்கள் அந்த கவசத்தை நீ உள்ளே செஞ்சு வச்சுட்டீங்க, நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அது சீக்கிரமாக நடக்க தொடங்கும். நடந்து முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். அப்போ நடக்கும் பொழுது அந்த வேலில் இருக்கக்கூடிய அந்த சந்தனத்தை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பன்னீர்லேயே போட்டிங்கன்னா அது கரைஞ்சிரும். அந்த வேலை எடுத்து அதுக்கப்புறம் வெளியில் ஒரு லெமனில் குத்தி வச்சு டெய்லி நம்மளோட பூஜைக்குள்ள வச்சுக்கலாம். அப்படி நம்மளுடைய செய்யும் பொழுது நம்மளுடைய ஆற்றல் பேராற்றலாக மாறும். ஏன்னா கவசத்தில் உள்ளே இருக்கும் பொழுது அங்கே ஒரு எனர்ஜி நடந்தே தீர வேண்டும், திட்டமாக இருக்க வேண்டும். இதுதான் அந்த பரிகாரம், வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப சீக்கிரமாக நடந்துடும். ஏன்னா இந்த பரிகாரம் கை கண்ட ஒரு விஷயம், மெய் கண்ட ஒரு விஷயம். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரமாக நடந்துடும். அந்த வேலை எடுத்து நான் உன்கிட்ட வச்சிருவேன், அவ்வளோதான். இந்த கவசத்தை இந்த வேலுக்குள் நான் ஏன் வைக்கிறேன், கவசம் செய்து வைக்கிறேன் அப்படின்னாக்கா சந்தனத்தில் உன்னை பதப்படுத்துகிறேன், சந்தனத்தில் உன்னை குளிப்பாட்டுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இது கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா காஞ்சிடுச்சுன்னா அது வெடிப்பு வந்துச்சா, திருப்பி நீங்கள் அந்த சந்தனம் பூசி லாக் பண்ணிடுங்க. புரியுங்களா? உடைச்சலாம் வேணா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் கிராக் இருக்குது உடஞ்சிச்சுன்னா திருப்பி அழகாக வச்சுருங்க. கவசம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் உள்ளே எழுதின அந்த பொக்கிஷம், உங்களுடைய ஆசை, அது சீக்கிரமாக நிறைவேறுவதற்கான ஒரு பரிகாரம். ஏன்னா நீங்கள் வைக்கிற இது எதுக்குள்ள வைக்கிறீங்க, கந்தனின் வேலில், வெற்றி வேலில் வைக்கிறீங்க. அங்கே வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். சீக்கிரமாக நடக்கணும்னு மட்டும் வேண்டிக்கோங்க. நீங்கள் விளக்கேற்ற முடியல, ஐயா நான் உன்னை கவசம் பண்ணி வச்சிருக்கேன், என் ஆசையை அது உள்ளார பவித்திரமாய் வைத்திருக்கிறேன், சீக்கிரமாக நடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விளக்கு ஏற்றுங்க. அது சும்மா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் எரிஞ்சாலே போதும். அந்த விளக்கு, அந்த திருவிளக்கு, அந்த ஒரு விளக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை முன்னேற்றி தரும். நீங்கள் ஆசைப்பட்டது நியாயமாக இருந்தால், நீங்கள் பாட்டுக்கு நான் ஆசைப்பட்டுட்டு முருகன்ட்ட கொடுக்கக்கூடாது. அது நியாயமான ஒரு விஷயமாக இருந்தால் அது கண்டிப்பாக நடந்தே தீரும். இந்த பரிகாரத்தில், இந்த டிப்ஸில் இது நடந்திருக்கு, கை கண்டது தான் சொல்லியிருக்காங்க. முருகவேலுக்கு கவசம் செலுத்தினால், கவசம்னாலாம் தங்க கவசம் நினச்சிப்பாங்க. நீங்கள் இந்த வேல் என்ன வேணாலும் இருக்கலாம், புரியுதுங்களா? அது வேல் மனதால் கூட இருக்கலாம். ஆனால் அந்த வேல் உண்டு வினை இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வினையெல்லாம் அகற்றிவிட்டு அங்கே உங்களுக்கு வேல் துணையாக மட்டுமே இருக்கும். வினை ஓடிவிடும், துணை இருக்கும். அங்கே ஒரு அணை இருக்கும், அதை நான் இருக்கேன்ற ஒரு அணைப்பு, கதகதப்பு இருக்கும். அங்கே சதமான அன்பு இருக்கும், நிசத்தமான ஒரு உருக்கம் இருக்கும் அந்த பரிகாரத்தில். ஸோ அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இந்த பரிகாரத்தை முன்னோர்கள் அழகாக, சிம்பிள், ரொம்ப விஷயமே கிடையாது. நீங்கள் அந்த ஏலக்காய், சிவப்பு சந்தனம், சந்தனம் அவ்வளோ மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த வாசம் நல்லாவே இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே கவசம் செய்கிறதுனாலும் செய்யலாம். உடஞ்சிருச்சு வெடிச்சிருச்சுன்னா திரும்பி கவசம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆக விரைவில் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய சங்கல்பம் இருக்கும். முருகா, ஓ முருகா, அந்த என்ன முருகனுக்கு அத்தனை பேருமே உங்களுக்கு செல்ல பேர் வச்சு கூட அழைங்க. ஓகேங்களா? விளக்கு மட்டும் டெய்லி அந்த கவசத்துக்கு முன்னாடி ஒரு தட்டு, அந்த தட்டில் அந்த கவசம் செஞ்சு வச்சுக்கங்க, அந்த வேல் வச்சுருங்க. முருகனுடைய சிலை இருக்கலாம், படம் இருக்கலாம். நான் கவசம் பண்ணிட்டேன்ப்பா, அவ்வளோதான். நீங்கள் எனக்கு சீக்கிரமாக நல்லபடியாக முடிச்சு கொடுங்க, அவ்வளோதான். சீக்கிரமாக நடந்துடும். நடந்த பிறகு அந்த பன்னீர்ல அலசிட்டு, அதனால தான் முருகனின் சக்தி பேராற்றலை தரும். ஸோ இந்த இது கை கண்டதுன்னு நீ அடிக்க சொல்கிறேன், மெய் கண்ட விஷயம், இதெல்லாம் பயங்கரமான விஷயம். குழந்தை இல்லையா, அழகாக எழுதுங்க. என்னென்ன இல்லை, என்னென்ன வேணும், நான் தான் சொன்னேன். நியாயமான ஒரு ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்குது, ரொம்ப நாள் நோயப்பட்டிருக்குன்னா அதெல்லாம் எழுதுங்க. எழுதி அந்த வேல் கம்பில் சுற்றி வச்சு கவசம் செய்து விட்டு வைத்தீர்கள் என்றால் அங்கே கண்டிப்பாக காரியத்திருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அருள் என்ப பொருள், நம்ம அழகான இறைவனுடைய அந்த முருகனின் பொருளை தான் நம்ம உன் துணையாக என்னுடைய, அதாவது அந்த துணை இருக்குது, அந்த உங்களோட பிரச்சனையை எடுத்து வைக்கிறீங்க, அது தீரணும்னு கேட்குறீங்க, சீக்கிரமாக முடிஞ்சிடும். சரிங்களா? நல்ல விஷயத்தை நிறைய பேருக்கு சொல்லுங்கள். இந்த பரிகாரம் ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம். கார்த்திகை மாதத்தில் தொடங்கினால் சிறப்பு, இது எப்போ வேணாலும் செய்யலாம். இந்த கார்த்திகை என்பது முருகனுக்கான அற்புதமான பொருள். அதே மாதிரி இருள் நீக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதத்தை. இருள் நீக்கி விளக்க வைக்கிறோம் இல்லையா, அங்கே பாருங்கள், ஐயப்பன் ஐயாவுக்கு பிடிக்கும், முருகனுக்கு பிடிக்கும், சக்திக்கு பிடிக்கும், அம்பாளுக்கு பிடிக்கும், அத்தனைக்குமே பிடித்த ஒரு அற்புதமான நாள் தான் இந்த கார்த்திகை. நம்மளை ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, பேய் மாதிரி ஒரு பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, வினை பிடித்திருக்கும், பிடை பிடித்திருக்கும், அத்தனை பிடித்திருக்கிறதையும் ஓட ஒடிச்சு விரட்டி வரக்கூடிய அற்புதமான பக்தியான மாதம். இந்த மாதத்துலேயும் நீங்கள் தொடங்குங்க. இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். முருகன் அருள் உங்களுக்கு என்றும் கிடைக்கும். நல்லதே நடக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா? சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும், சில சமயம் இருட்டா இருக்கும். என் வாழ்க்கையும் அப்படிதான். என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது. வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ணேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான். முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது, ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன்.
கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு. ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க. நான் அங்கே வாஸ்து பொருட்கள், அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன். அந்த பிரேஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன். முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது. இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு. இது வெறும் பொருள் இல்ல, இது என் வாழ்க்கைய மாத்துன ஒரு நம்பிக்கை.